இந்த கதையை முழுமையாக கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். வாழ்க்கை உணர்வுகளின் குரல். ஒரு மாணவனை பற்றி ஆசிரியர் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை அந்த மாணவனுடைய வாழ்க்கையையே மாற்றியது. ஒரு பள்ளியில் அரவிந்த் என்ற மாணவன் இருந்தான். படிப்பில் அவன் மிகவும் பின்தங்கியிருந்தான். பல ஆசிரியர்கள் அவனை பார்த்து இவனால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். வகுப்பில் கேள்வி கேட்டால் அவன் அமைதியாக இருப்பான். தவறான பதில் சொன்னால் மற்ற மாணவர்கள் சிரிப்பார்கள். அவனும் மெதுவாக என்னால் முடியாது என்று நம்பத் தொடங்கினான். ஒரு நாள் புதிய ஆசிரியர் ஒருவர் அந்த வகுப்புக்கு வந்தார். அவர் அரவிந்தை அழைத்து, உன்னிடம் நல்ல திறமை இருக்கிறது, ஆனால் நீ அதை இன்னும் பயன்படுத்தவில்லை என்றார். அரவிந்த் ஆச்சரியமாக பார்த்தான். என்னிடமா? ஆம், நீ முயற்சி செய்தால் உன்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த நாளிலிருந்து ஆசிரியர் அவனிடம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினார். அவன் சரியாக சொன்ன ஒரு பதிலுக்கு கூட நல்ல முயற்சி என்று பாராட்டினார். முதலில் அரவிந்த் தயங்கினான். பிறகு முயற்சி செய்யத் தொடங்கினான். சில மாதங்களில் அவனுடைய மதிப்பெண்கள் உயர்ந்தன. ஒரு வருடம் கழித்து அதே மாணவன் பள்ளியின் சிறந்த மாணவர்களில் ஒருவனாக நின்றான். அப்போது அவன் ஆசிரியரிடம் சொன்னான், சார், நான் மாறியது எப்போது தெரியுமா? எப்போது? என்னால் முடியும் என்று நீங்கள் முதலில் நம்பிய நாளில்தான். ஆசிரியர் சிரித்தார். செய்தி இதுதான் பைகமாலியன் எஃபெக்ட். ஒருவரிடம் நாம் வைத்திருக்கும் நேர்மறையான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அவருடைய செயல்திறனை உண்மையிலேயே உயர்த்தக்கூடும். அதனால் குழந்தைகளிடம் உன்னால் முடியாது என்று தொடர்ந்து சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக முயற்சி செய், உன்னால் முடியும் என்று சொல்லுங்கள். சில நேரங்களில் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு பெரிய உதவி தேவையில்லை. அவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் ஒரு உண்மையான நம்பிக்கையே போதும். நாம் ஒருவரை பார்க்கும் விதம் சில நேரங்களில் அவர் தன்னை பார்க்கும் விதமாகவே மாறிவிடுகிறது. இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.